தலைப்பு வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியால் நமக்கு நிம்மதியா நெருக்கடியா? இது நிம்மதியே என்று சொல்ல வருகிறார் பேராசிரியர் அன்புநாதன் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. நடுவர் அவர்களே, நிம்மதி அப்படிங்கிறது தனி மனித அதை நோக்கித்தான் ஆரம்ப காலத்திலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றான். நிம்மதியை தேடு, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று சிவாஜி கணேசனே தேடிட்டார். அதை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கிடைச்சிச்சா கிடைக்கலையா அது வேற விஷயம். ஆனால் நிம்மதி என்பது தனி மனித சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓடிக்கொண்டிருக்கின்றோம். சமூகம் காரணத்தினால் வருகின்றதா வரவில்லையா என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக எப்போது ஒரு சமூகத்திற்கு நிம்மதி கிடைக்கும்? 2-3 காரணங்களில் முதல் காரணமாக வாய்ப்புகள் நிறைய இருக்கணும். வாய்ப்பு அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு நம்ம சொல்லுவோம். ஏன் நிறைய இருக்கணும்? வருமானம் கிடைக்கும். அடிப்படையில் நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு சரியான வாய்ப்புகள் இருந்தால் அதன் மூலமாக நாம் கட்டாயமாக அந்த நிம்மதியை தேடி ஓட முடியும் என்று ஒரு நினைப்பு. சரி. இரண்டாவதாக, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான், சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு வேண்டும். ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் அந்த பாதுகாப்பு நன்றாக இருந்தால் கட்டாயமாக நிம்மதியா தூங்குவான். அன்னைக்கு பூட்டை நல்லா பூட்டிட்டு இல்ல, எத்தனை பூட்டு போட்டிருந்தாலும் தூங்க முடியாது, அங்க நிம்மதி இருக்காது. மூணாவதாக, எளிய நடைமுறைகள் இருக்க வேண்டும். ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு விண்ணப்பம் போடுறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நிறைய இருந்தன. நான் வேலை பார்த்த கல்லூரி அங்கேதான் படிச்சேன். முன்னால ஒரு வங்கி, அதுக்குள்ள ஒரு 20 அலுவலர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. கவுண்டர்ஸ் இருக்கும், கிளர்க்கு ஒன்னொன்னுலயும் பாத்தீங்கன்னா 10-15 பேர் வரிசையில் நிப்பாங்க. அதே மாதிரி 3 கூண்டுல 3 பேரை போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் கேஷியர். அவங்க கூண்டுல 3 பேரை அடைச்சு அவங்க வந்து காசு வச்சிருப்பாங்க. கேஷியர் சொல்றாங்க ஐயா, காசாளர்கள். இப்படி இவ்வளவு பேர் இருந்தது. இன்னைக்கு போய் பாருங்க, ஒற்றை சாளர முறை, ஒரே ஒருத்தர் தான், சிங்கிள் விண்டோ சிஸ்டம். கூட்டத்தை காணோம், ஆளை இல்ல, எல்லாம் மாறி போயிருக்கு. அவ்வளவு நடைமுறைகள் எல்லாம் எளிமையாக இருக்கின்றன. அதுவும் ஒரு சமூகத்திற்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எல்லாமே ஜிபே தான். எல்லாம் ஜிபே, பேபே எல்லாம் நிறைய பேர் இருக்குது. பேபேன்றதா எனக்கு புரியல. இந்த மைக், இந்த இது கொஞ்சம் இந்த மைக்கு கூட்டுங்க. இந்த அதே போல நிறைய முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். வேற வாய்ப்பு நான் சொல்றது, முதல்ல சொன்னது வேலை வாய்ப்பு சொன்னேன். இப்ப சுகாதாரமாக இருக்கட்டும், அறிவு வளர்ச்சியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், இதற்கெல்லாம் அங்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், கட்டாயமாக அந்த சமூகத்தில், அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஓரளவிற்கு நிம்மதியாகத்தான் இருப்பார்கள். சரி, இதுதான் அடிப்படையான விஷயம். இப்ப தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது, இதுல ஏதாவது இந்த காரியங்கள்ல ஏதாவது செய்தா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தமிழ்நாட்டுல ஒரு நாங்கெல்லாம் படிக்கும் போது 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்துச்சு. மொத்தத்துக்கே 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான். இந்த தகவல் தொழில்நுட்பம்ன்ற ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அப்ப ஐடியே கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வெறும் பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த 4 இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 500 இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு. சந்துக்கு 1 இருக்கு, 2 கூட இருக்கு. எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ். இன்றைக்கும் படித்து முடித்தவுடன் வேலை கிடைப்பதில் ஒரு படிப்பு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அது இன்ஜினியரிங் தான். இன்றைக்கும் எத்தனையோ கோர்சஸ் இருக்கு, படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது இன்ஜினியரிங் தான் கிடைக்கும். அப்ப வாய்ப்புகளை தகவல் தொழில்நுட்பம் தந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு தெருவிலையும் பாருங்க, இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கோம் செல்போன் கடை, செல்போன் பழுது பார்க்கும் கடை,
இப்படி ஒவ்வொரு ஏரியா பாருங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் ஒவ்வொரு ஏரியாலையும் எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்பை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நிறைய நம்ம நாட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரித்திருப்பதற்கு முக்கியமான காரணமே ஐடியில வேலை பார்க்கிறவங்க சம்பளம் வாங்கி அந்த சம்பளம் உடனடியாக இவங்க வந்த உடனே வேலை கிடைச்ச உடனே அடுத்து என்ன செய்வாங்க, இஎம்ஐ கட்ட ஆரம்பிப்பாங்க. வீடு வாங்குவான், கார் வாங்குவான், இஎம்ஐ கட்ட ஆரம்பிப்பாங்க. அதான் இஎம்ஐ கட்ட ஆரம்பிப்பான். இப்படி இந்த பண சுழற்சி வருது பாருங்க, ப்ரொடக்ஷன் கூடும், ஒன்னொன்னு கூட்டிகிட்டே போகுது. அதற்கான ஒரு இன்னைக்கு இந்தியா முழுசுலையும் தென்பகுதி, தென் மாநிலங்கள், அங்கதான் இந்த ஐடியை பத்தி முதல்ல புரிஞ்சு நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய வந்ததுனால இங்க வேலை வாய்ப்பு நிறைய. அதனால தான் நம் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கும் போய் வேலை பார்க்கின்றார்கள். இங்க நிம்மதியா அவங்க அப்பா அம்மா தூங்குறாங்க. தெரியாது, இருக்காங்க. ஒரு வீடை கட்டி வீட்டுல அவங்க இருக்க கிராமத்துல கட்டி கொடுத்து நல்லா இருக்கிறாங்க. ஆனா ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்படி எல்லாம் ஆகும் அப்படின்னு நினைக்கல. அவங்க பிள்ளை குட்டிகள் எல்லாம் வெளிநாட்டுல இருப்பாங்க, அங்க இருந்து சம்பாதிச்சு அனுப்புவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கவே முடியாது. அந்த ஒரு வாய்ப்பையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிம்மதியும் தருவது இந்த தொழில்நுட்பம் தான். இரண்டாவதாக, முதல்ல நான் சொன்னது மாதிரி வெகு எளிதாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அணுக முடியும். கையில இருந்துகிட்டே எல்லாத்தையும் இதன் மூலமாக. இப்ப பாருங்க, ஏஐன்னு சொல்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதையும் தாண்டிடுச்சு. இப்ப ஏஐ விட்டு போச்சு. இப்ப ஏஐக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. சாட் ஜிபிடின்னு சொன்னாங்க முதல்ல, இப்ப ஏஐ ஆச்சு. அதுக்கப்புறமேல அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வருது. ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அடுத்து வரப்போகுது. அதுக்கு அடுத்து ஆர்கனைஸ்டு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. இன்னும் ஒரு 30 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் முழுவதுமாக மாறி போயிருக்கும். மனுஷனுக்கு வேலையே இருக்காது. அதனுடைய பிளாட்ஃபார்மே ஜேனரே வேறையா போயிருக்கும். நாம் இதெல்லாம் நெருக்கடி நினைச்சிட்டு நம்ம பின்தங்கி இருந்தோம் என்றால் நாம் பின்தள்ளப்பட்டு விடுவோம். பழைய பாட்டு சொல்லியிருக்கிறாரு நம்ம கண்ணதாசன், சொல்லியிருக்காரு, அருமையான பாட்டு. ஏழை மனதை மாளிகையாக்குன்னு சொல்றாரு. ஏழை மனதுங்கிறது நெகட்டிவா பாக்குறது, மாளிகையாக்கு என்பது அந்த ரிச் மைண்ட். அது எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயங்களில் வாய்ப்புகளை தேடி அதன் மூலமாக நிம்மதியை தேடி ஓடுவது என்று கூறி, நிம்மதிதான் முக்கியமாக இந்த வளரும் தொழில்நுட்பத்தினால் நமக்கு சமுதாயத்திற்கு கிடைக்கின்றது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. கோயம்புத்தூர் தான் இருக்கிறதுலயே வசதியான ஊர் தமிழ்நாட்டுல. என்னங்க அது உண்மைதானுங்க? கொங்கு நாடு, அந்த ஊர்ல ஒரு பெரிய கல்லூரியில வேலை பார்க்கறவங்களுக்கு என்ன நெருக்கடின்னு எனக்கு தெரியல. வாங்கம்மா, நெருக்கடியே முனைவர் குரு ஞானாம்பிகா அவர், இவங்களுக்கும் கொஞ்சம் கைத்தட்டி வச்சீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. எங்க சமீப காலத்துலங்க முழுக்க முழுக்க சைபர் கிரைம் பிரச்சனைகள் எவ்வளவு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போன் பண்ணா அதானமா கேக்குது. இப்ப முழுக்க ஒரு மாசமா யாரோட போனை எடுத்தாலும் வாடிக்கையாளர்களை கவனத்தில் கொள்ளுங்கள், சிபிஐ ஆபீசர், நீதிபதி, இன்னும் காவல்துறை அதிகாரிகள் என்று யார் பேசினாலும் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இதே அறிவிப்பு தான் எந்த போன் எடுத்தாலும் 10 நிமிஷம் பேசுது. நிஜமாவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாலும் நம்மால் வையா போன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவ்வளவு மரியாதை இப்படி எல்லாம் நம்மளை கூப்பிட்டு ஓடிபி எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படி ஒரு நெருக்கடியில நம்ம இருக்கிறதுனாலதான் போன்லயே இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இவர் வேற உட்கார்ந்துகிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் ஏன் நிறைஞ்சு போகுதுன்னா வேலையா கிடைக்குதான், போய் பாருங்க. முதல்ல ஜூன் ஜூலைல எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே பாருங்க, முக்கியமான இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் முழுசா நிறைஞ்சிரும். ஆனா தெரியாம கட்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஓனர்ஸ்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க நிலைமெல்லாம் என்னங்கிறது தெரியும். அவங்க எல்லாம் தெரு தெருவா புள்ள பிடிக்கிறாங்க. உண்மைங்க, அதுதான் உண்மை. ஆனா நீங்க சின்ன ஊர்ல இருக்க சாதாரண கல்லூரிகள்ல கூட பிகாம்க்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு 2-3 ஆண்டுகளா பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் கல்லூரி எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சியாலதான் வாழ்க்கைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இஎம்ஐ கட்டவனுக்கு தான் தெரியும். ஏங்க நீங்க ஏதாவது பேங்க்குக்கு இவரு சார் ஏதாவது பிராண்ட் அம்பாசிடரா வேலை பாக்குறாரா? இப்ப அம்பாசிடர் கார்டு கூட இல்லம்மா, வேற பிராண்ட் அம்பாசிடர் எங்க இருக்க போறாரு? தெரியாம லோனை வாங்கிட்டு உண்ணாம தின்னாம அண்ணாமலைக்கு அரோகரான்னு அவன் முடிக்கிற மொழி அவனுக்கு தெரியும். இவர் உட்கார்ந்துகிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியுமா, சூப்பர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது பேரே செயற்கை நுண்ணறிவு. இயல்பான வாழ்க்கைக்கெல்லாம் ஒத்து வராது.
யாதும் ஊரே யாவரும் கேளின்னு நம்ம வாழ்ந்தோங்க. எல்லாரும் சொந்தக்காரங்க, எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லாரும் நம்ம ஜனங்கிறது மாறி நீங்க சொன்ன தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது அபார்ட்மெண்ட்ல அடுத்த வீட்டுல இருக்கிறவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு முடக்கி வச்சிருக்குதுங்க. இதுதான் நாங்க நெருக்கடின்னு பேசுறோம். கூகுள் மேப்ப பத்தி பேசுறாரு, அந்த விஷயம் தெரியாதா சாருக்கு? கூகுள் மேப் தப்பா வழிகாட்டி எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. எத்தனை காரு ஆத்துல போயிருக்கு, ஆளே காணாம போயிருக்குங்க. ஜிபிஎஸ் மட்டும் நம்பி தயவு செஞ்சு போயிடாதீங்க. மெயின் ரோட்ல ரூட் கேளுங்க, அதோட தப்பிச்சிருவீங்க. இல்லாட்டி அங்கனே நில்லுங்க விடியற வரைக்கும். எங்கயாவது ஒரு ஊருக்கு போனீங்கன்னா, எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குதுங்க. தஞ்சாவூர் பக்கம் ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டா, அதை நம்பிதான் நான் போனது. போனா ஒரு வனாந்தரத்துக்குள்ள விட்டுருச்சுங்க. டிரைவர் பையன் பாதியில இறங்கி காணாம போயிட்டு, அக்கா இதுக்கப்புறம் ஊரே இல்லைங்கக்கா அப்படிங்கிறான். காட்டு கோயிலா இருக்கும். இல்ல, ரொம்ப நாங்க உண்மையா பேசணும். தலைப்புக்காகன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மறைச்சு பேசக்கூடாது. எதிரணியில இருந்து பேசுறவங்க நாங்க என்ன வருத்தப்படுறோம்னா, இந்த தகவல் தொழில்நுட்பம் நீ கிடைச்ச பிறகு குழந்தைகளுடைய குழந்தைமை பண்பே தொலைஞ்சு போச்சுங்க. குழந்தைங்க வந்து எதெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. ஒரு மழை வந்துச்சுன்னா ஒரு படகு விடுவோம், போட்டு விடுவோம், சின்ன கப்பல் விடுவோம். ஒரு ரயில் வந்துச்சுன்னா வேடிக்கை பார்ப்போம், ஒரு விமானம் போச்சுன்னா பார்ப்போம், ஒரு மயில் தோகை விரிச்சதுன்னா பார்ப்போம், ரசிப்போம். சின்ன குழந்தைகள் அதெல்லாமே ஆசைப்படுறது மாறி இடியே விழுந்தாலும் செல்போனையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பைத்தியம் முடிச்சு போய் குழந்தைங்க இருக்காங்களே, அதெல்லாம் தான் நாங்க நெருக்கடின்னு சொல்றோங்க. ஒண்ணும் இல்லைங்க, ரீல்ஸ்ல ஒரு 5 வயசு பையன் 5 வயசு பொண்ணுங்க, நீங்க இப்ப போட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும். அந்த பிள்ளைங்க அவ்வளவு, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மோசமான காஸ்டியூம் மேக்கப் பண்ணி ஊ சொல்றியா மாமா, ஊஹு சொல்றியா மாமான்னு சொல்லி 2 பேரும் அவ்வளவு மோசமான நடன அசைவுகளோட குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது எதுன்னு சொன்னா அதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொடுத்தது அவங்க அம்மாவா இருக்கட்டும், அதுக்கு வசதியா இருக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சி தானே. நீங்க அம்மாவா இருக்கட்டும். ஏங்க அந்த அம்மாவும் தாங்க டான்ஸ் போடுது, அந்த அம்மாவும் தான் டான்ஸ் போடுது. எங்கேயோ ஒரு பக்கம் டான்ஸ் எப்பயோ ஒருத்தர் விருப்பத்துல ஆடுறதுங்கிறது வேற. கையில ஒரு கருவியை வச்சுட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம வச்சுக்கிட்டு ரீல்ஸ்ங்கிற பேர்ல நடக்கிற அபத்தத்துக்கு அளவே கிடையாதுங்க. காந்தியடிகளை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், காலத்துக்கு ஃபாலோயர்ஸா இருக்கலாம். இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னங்க பண்ண போறோம்? ரீல்ஸ் போட வேண்டியதா? வாட்ஸ்அப்னு ஒண்ணு வந்திருக்குல்ல, அது ஐயோ அது பண்ற அட்டகாசம் பெருசு. உங்க போன்ல இல்லையோ? என் போன்ல இருக்குதுங்க. நாங்கெல்லாம் பெரியவங்க அளவுலதான் பயன்படுத்துறோம். எங்க கவலை எல்லாம் இளைஞர்கள் கெட்டு போறாங்களேங்கிறது தான். இந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, ஆக்ஷன் ரியாக்ஷன், உடனே எதிர் விளைவு. உடனே லவ் யூங்கிறான், அங்க ஐ டு மிஸ் யூங்கிறான், ஐ மிஸ் யூ, ஐ வாண்ட் டு பி வித் யூ, இதெல்லாம் கடகட அமிச்சிட்டு ஐ ஹேட் யூ, பிளாக் யூ, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இது பரவாயில்லையம்மா, சீக்கிரம் முடிஞ்சிருச்சே, ஜவ்வா இழுக்காம. ஐயா, இது எங்க பிரச்சனையா வருது தெரியுங்களா? இப்ப கல்யாணம் நிச்சயமான பொண்ணு பையனுக்கு செல்போனை வாங்கி கொடுத்துறாங்க. அந்த பையன் தான் வாங்கி கொடுக்கறான், அது வேற விஷயம். இதுக்கு அந்த 6 மாசத்துக்குள்ள பேசி நிறைய கல்யாணமே நின்னு போயிருதுங்க. சல்லி பெறாத ஒரு விஷயம், அது ஒண்ணுமே இருக்காத காரணம், அதுக்கு சண்டை போட்டு உடனே எனக்கு வேணாம் அந்த பையங்கிற மாதிரி நிலைமை மாறிடுது. நீங்க கூட சொன்னீங்கல்ல, நீங்க எங்கேயோ யாரையோ வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன் ட்ரெயின்ல 2 பொண்ணு மாப்பிள்ளை. அதை ஏமா இப்ப திரும்ப ஞாபகம்? அது அப்பதே முடிஞ்சு போச்சு. இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா, இது ரெண்டுமே கல்யாணத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் பேசி தீர்த்திருக்கோம். கல்யாணத்துக்கு பிறகு பேசுறதுக்கே எதுவும் இருந்திருக்காது. அந்த காதல் கூட மிச்சம் இல்லாம போயிருதுங்க. ரகசியம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. இப்ப என்ன இந்த மாதிரி பார்த்தோம்னா, சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. 3 மணி நேரத்துக்கு மேல பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் மனநோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் குழந்தைகள் தங்களுடைய குழந்தை பண்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. மாணவர்கள் தங்களுடைய மனதை மாசுபடுத்தி இருக்கிறார்கள். இளைஞர்கள் கண் போன வாழ்க்கையை தேடுவதற்கு இது காரணமாக இருந்திருக்கிறது. பெரியவர்கள் பணத்தை எல்லாம் பறிகொடுப்பதற்கு இன்றைய நாளில் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இருக்கிறது. ஆதாரமற்ற வதந்திகளை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களுடைய அந்தரங்கங்களை எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் பாலியல் வன்முறைக்கு கூட வழிவகுப்பதாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி, இந்த சூழலில் இன்றைய தகவல் தொடர்பு வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நெருக்கடியையே தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஊர்ல ஒரு 60-80கள் வரைக்கும் கணவன் மனைவியும் சைக்கிள்ல போகிறதே யோசிப்பாங்க. சைக்கிள்ல சேர்ந்து உட்காந்து போக மாட்டாங்க.
இன்னைக்கு இருக்கிற 2 வீலர் வந்த பிறகுதான் அந்த பின்னாடி உட்காந்து தோல்ல கை வைக்கிறது. இப்ப இதெல்லாம் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறாங்க. இதெல்லாம் சமீபத்திய வளர்ச்சி. விசில் வராம பாத்துக்கங்க தம்பி. ஏற்கனவே ஆள் விசில் அடிச்சா பரவாயில்ல, மைக் விசில். அந்த காலத்துல கணவனும் மனைவி சைக்கிள்ல போறதுன்னா அவரு சைக்கிளை தள்ளிக்கிட்டே நடந்து போவாரு, அந்த மாதிரி பின்னாடி நடந்து போகும். அப்படிதாங்க இருந்தது, நாங்களாம் பார்த்து இருக்கிறோம். இன்னைக்கு அந்த மாதிரி போகுது, இவன் பின்னாடி பதறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். காரணம் ஹெல்மெட் கிடையாது. போலீஸ் வந்தா திட்டுவா, அந்த அம்மா ஹெல்மெட் போட்டிருக்கு உனக்கு அறிவு இல்லைன்னுவா. அது மாதிரி எத்தனை வளர்ச்சி வந்திருக்கிறது, அத்தனையும் இடைஞ்சல்றாங்க. அதுல ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, குழந்தைகள் தங்கள் குழந்தமையை தொலைத்திருக்கிறார்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம். கூடி விளையாடுறதுக்கு ஆள் இல்ல, சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒருத்தரும் இல்ல, தெருவில் இறங்கி விளையாடுறதே இல்ல, எல்லாம் மொபைல் கம்ப்யூட்டர் கேம்ஸ். சுடுறா சுடுறா சுடுறான்றான், கொல்றா அவனை. வராம்பாரு, வந்தா பின்னாடி வராம்பாரு, போடு போடு போடுன்றான். அந்நேரம் அவங்க அப்பா கதவை திறந்து உள்ள வராது, போடு போடுன்னு அவர் பயந்து போயிரு. என்னையா நடக்குது இந்த நாட்டுல? பிரெயின் ராட். அந்த இதை நீங்க கூகுள் போய் தேடி பாருங்க, இதையும் கூகுள்ல தான் பார்க்கணும். ரொம்ப அருமையான சொல்லு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. மூளை மிக மோசமாக பாதிக்கப்படுவது காரணம் சில விஷயங்களை தொடர்ந்து பார்த்து. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல கணவனா மனைவியா பணமா பாசமானா நல்ல உற்சாகமா இருக்கும். டெக்னாலஜியை பத்தி பேசணும்னு எங்களை கொண்டாந்து சூரியன் எஃப்எம் இறக்கி விட்டு இருக்கு. அதை பேசித்தான் ஆகணும். வேற ஏதாவது பேசினா நீங்க சொல்லுவீங்க தலைப்பு வேற, இவங்க என்னமோ பேசுறாங்கன்னு. ஆனா இதுக்கும் பொறுமையா கேக்குறீங்க பாருங்க, உங்களுக்கு தான் பெரிய நன்றி. காரணம் நம்ம வாழ்க்கையோட தொடர்புடைய விஷயங்களை அவங்க சொல்றாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. பணம் இழப்பு, பிரைவசி போனது, சைபர் கிரைம், ஜிபிஎஸ் பின்னாடி போகாதீங்க, எல்லாம் அது ரொம்ப உண்மை. ஜிபிஎஸ் வழி பார்த்து நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க புண்ணியம் செஞ்சவர். பக்கத்துல இருக்கிற பிள்ளையாருக்கு செதறு தேங்காய் உடைக்கலாம். சில சமயம் அவரே நல்ல வழி காட்டுவார். எப்பா இந்த மைக்கு ஏதோ விட்டு விட்டு வருதே, கொஞ்சம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இப்ப இவ்வளவும் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பேசின பிறகு கவிதா ஜவஹர் தண்ணி குடிக்கிறாங்க. எதுக்கு? சில எரிமலைகள் பொங்கும் முன்னாடி புகை விடும். ஐயா, எதிரணியில இருந்து அம்பிகா அவர்கள் பேசினார்கள். அவங்க பேசுறது முழுக்கவே இந்த திட்டத்துல இந்த காணாம போனவங்களுக்காக பேசுவாங்க தெரியுமா? மைக்ல உங்கள் பக்கத்தில் திருடர்கள், ஜேப்படி அடிப்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள் இருந்தால் குழந்தைகள் பத்திரம் இப்படின்னு ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா? கிட்டத்தட்ட அவங்க பேசின 10 நிமிஷமும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் மாதிரியே இருந்தது. எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. பெண் போலீஸ் மாதிரியே இருக்குமே. ஆமா, அப்படியேதான் இருக்காங்க. யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்கன்னா லத்தி எடுத்து அடிச்சிருவாங்க போல பயமா இருக்கு. பேசுனது பூரா அவ்வளவு பேசி இருக்கிறாங்க. ஜிபிஎஸ் நம்பாதீர்கள், மெயின் ரோட்ல யார்ட்ட கேட்டுட்டு வாங்க. போன மாசம் நாங்க அம்பிகா மேடம் வீட்டுக்கு போனோம், யார்ட்டையும் ஜிபிஎஸ் கேட்க கூடாதுன்னு மெயின் ரோட்ல ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன். இந்த அட்ரஸ் அவினாசிலிங்கம் கல்லூரியில வேலை பாக்குறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பேசுற மாதிரியே பேசுற ஒரு அற்புதமான பேச்சாளர், அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு அட்ரஸ் காமிச்சு சொன்னேன். ஏங்க நீங்க நேரா போய் ரைட்ல திரும்புங்க, ரைட்ல இருந்து லெப்ட்ல திரும்புங்க, மர்க்கா ரைட்ல திரும்புங்க, மர்க்கா லெப்ட்ல ரைட்ல திரும்புங்க. இது கவுண்டமணி பேசுற மாதிரி இருக்கு. ஐயா கோயம்புத்தூர்காரங்க இப்படிதாங்க பேசுறாங்க. கோயம்புத்தூர்காரங்க. ஆமாங்கய்யா, அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமுங்க, அங்க கேளுங்கன்ட்டு போயிட்டாங்க. ஓ, இவங்க போலீஸ்னால இவங்க வீட கேட்கறதுனால நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா? இப்படி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சில நேரம் அந்த ஜிபிஎஸ் தவறா வழிகாட்டுது அப்படிங்கறத வைத்து கொண்டு நம்ம எல்லாத்தையும் எடை போட முடியாது. இப்ப நம்ம இங்க வர்றதுக்கு கூட ஜிபிஎஸ் போட்டுதான் நாங்க வந்தோம். ராஜ்குமார் சார் மொபைல்ல தான் போட்டார். அதுக்கு ஜான்சி மேடம் தான் காந்திஜி அப்படின்னு போட்டீங்கன்னா கூட்டு வந்துருக்குமே. அப்படிதான் போட்டோம், காந்தி மியூசியம் அப்படின்னு போட்டுதான் வந்தோம். அப்ப இந்த உள்ளூருக்குள்ள வர்றதுக்கு இந்த உதவிகள் தேவைப்படுகிறது. இவங்க பேசுறத வச்சு பார்த்தா இது எல்லாமே இல்லாம நீங்க கற்கால மனிதர்களாக காட்டு மிராண்டிகளாக வாழுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா இளதலையை கட்டிக்கிட சொல்லுவாங்க போல இருக்கு. அது மட்டும்தான் அந்த அக்கா பேசல, மத்தபடி அவ்வளவு கொலை வெறியோட பேசியிருக்காங்க. எங்க இன்ஜினியரிங் காலேஜுக்கு இப்ப ஆள் போறாங்க, ஆர்ட்ஸ் காலேஜில் கூட்டம் குவிகிறது. ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எல்லாம் சிலேட்ல எழுதிட்டு இருக்காங்க.
மஞ்சப்பையவா தூக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஆன்லைன் வச்சுதானங்க படிக்கிறாங்க. சூரியன் எஃப்எம் தான் மஞ்சப்பை கொடுத்திருக்கு. சூரியன் எஃப்எம் மஞ்சப்பை குடுக்குறாங்க, அதுக்குள்ள ஸ்வீட்டும் வச்சு குடுக்குறாங்க. அப்படியா? அந்த மாதிரி எல்லாம் வெடிகுண்டா வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஊம் சொல்றியா மாமா, ஊஹூ சொல்றியா மாமா. யார் பாடுறா, யார் ஆடுறா? குழந்தைகள் ஆடுறாங்கன்னா யார் ஆட்டுவிப்பது? பேப்பர் போயிருச்சு. தகவல் தொடர்புல சின்ன கட்டு. இப்ப அதுல வச்சிருந்தேன்னு வைங்களேன், பறக்காது பாத்தீங்களா? இல்ல நீங்க வந்து இனிமே ஐபேட் வச்சு பேசுங்க. இனிமே அப்படிதாங்க. ஆமாமா நம்மளும் கொஞ்சம் அப்டேட் ஆகணுங்க. இல்ல நம்ம லெவலுக்கு ஐபேடுக்கு மேல போகணுமா? எங்க மனிதனுடைய கீழ்மைகளை எல்லாம் ஒரு எந்திரத்தின் மேல் தயவு செய்து பழி போடாதீங்க. மனுஷன் செய்யற தவறுக்கு இந்த மிஷின் என்னங்க சொல்லும்? வீட்டுல கத்தி இருக்கிறது, அதனால கழுத்துல குத்திட்டு செத்தா போயிருவோம் நம்ம. இந்த மைக் இருக்கு, இவ்வளவு நேரம் நீங்க பேசதானக்கா செஞ்சீங்க, இதுல முட்டிக்கிட்டீங்களா நீங்க? நங்கு நங்குன்னு மைக் நல்லா இருக்கே முட்டுறதுக்கு. என்ன அவங்க வடிவேலு செவத்துல முட்டின மாதிரி சொல்லுங்க. இல்லங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மொபைல் ஆப் இருப்பதால் தானே குழந்தைகள் ஊம் சொல்றியா பாட்டுக்கு ஆடுறாங்க அப்படிங்கிறீங்க. அப்புறம் அந்த காலத்துல நீங்க அந்திமலை மேக பாட்டுக்கு ஆடுனீங்களா இல்லையா? அப்பயும் பாத்தீங்களா? அந்த அக்கா செந்தமிழ் தேன்மொழியால் பாட்டுக்கு ஆடி இருக்காங்க. யாரு அவங்க? அவங்க அதற்கு முன்னோடி. நடுவுல. ஆமா ஆமா, செந்தமிழுக்கு வந்து சோதனையா. ராஜ்குமார் சார்லாம் அந்த MKT தியாகராஜ பாகவதர் பாட்டுக்கு ஆடி இருக்காரியா? மன்மத லீலையை வென்றார் உண்டோ? அது குதிரையில போனோம். அவர் ராஜகுமாரன் இல்லையா? ராஜகுமாரன் குதிரையில போவாரு, கூப்பரடிக்க உழுவாரு. அதாவது அந்த அணி யாரு நல்லா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்க. எஃபி எல்லாம் எப்படி மாறி இருக்கிறது. இப்ப நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பாருங்க, யாரு Facebookல இன்றைக்கு மதுரையில் சூரியன் FM பட்டிமன்றம் கும்பலாக கூடிய மதுரை மக்கள் நன்றின்னு போட போறான்னு மட்டும் பாருங்க. யாரு? அவங்க புழுக்களை சேலை கட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு புழுவை நான் இந்தியாலேயே கேட்டது. புழுக்களை சேலை, அது புழுவாயா? அது புழுங்கயா? எனக்கு புழுவுக்கு ஆகாதியா? மாசம் மாசம் நீங்க திருமணம் கொண்டாடுறீங்க, உங்களுக்கு ஏமா போறாம? திருமண நாள் ஏன் கொண்டாடுறீங்க, உங்களுக்கு ஏன் போறாம? இங்க இருக்க நிறைய கணவர்கள்ட்ட கேளுங்க, உங்க திருமண நாள் என்னன்னே தெரியாது. வருஷத்துக்கு தடவை வருதே நம்ம ஆளுக்கு தெரியல. அவன் கல்யாணம் ஆனன்னைக்கே பைத்தியமா. ஏதோ இதுக்கு மாசம் மாசம் கொஞ்ச நாள் கொண்டாடிட்டு போவாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே பரிதாபமா நம்மள மாதிரி உட்கார்ந்து இருக்க போகுதுங்க. அதுக்கே இப்படி நீங்க கோவப்படுறீங்க? இந்த அக்கா இவ்வளவு சங்கடப்படுறாங்க. அங்க லைட் வச்சிருவாங்க, இங்க கேமரா வச்சிருவாங்க, இங்க இப்பெல்லாம் பயப்படாதீங்க. சரி, நானே கேட்டேன், அக்கா இன்னைக்கு பொங்கலா இருக்குதே, எப்படி நீங்க கோயம்புத்தூர் போறீங்க அப்படின்னு. நான் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டேன், டிக்கெட் புக் பண்ணி. அது டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. ஆமா, அப்புறம் அது என்னது? அதுதான் தகவல் தொழில்நுட்பம் தானே. முன்னாடி மாதிரி பஸ்ஸுக்கு பின்னாடி நாயா ஓடி கர்ச்சீப்ப போட்டு துண்ட போட்டு ஹேண்ட்பேக்க போட்டு நம்ம இங்கிட்டு போட்டு அங்கிட்டு ஏறணும், அங்கிட்டு ஒருத்தர் எடுத்து இங்கிட்டு இறங்கிடலாம், பேக தூக்கிடலாம். ஆமாங்கய்யா, துண்டை எடுத்து தலையில கட்டிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு கோயிந்தா கோயிந்தான்னு. இன்னைக்கு பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல புக் பண்றது காலையில 4 மணிக்கு குளிரோட அங்க கடந்தாங்க படுத்து. இப்ப பாருங்க, ஆன்லைன்ல கடகடன் புக் பண்ணிட்டு நிம்மதியா இருக்க. 4 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இந்த தடவை பொங்கலுக்கு பத்திரமா ஊருக்கு போயிருவோம். நிம்மதி என்பது அதுதான். இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நமக்கு ஒரு ஆசுவாசத்தை தந்திருக்கிறதா இல்லையா? தந்திருக்கிறதுனா நீங்க கை தட்டலாம். ஓ, தரலைன்னா கை தட்ட வேண்டாம். ஆமா, ஆனா கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? தந்திருக்குது. கேட்டு கேட்டு வாங்கி இல்லங்கய்யா, தவறுகள் எல்லா காலத்திலும் இருக்குதுங்கய்யா. தகவல் தொழில்நுட்பம் வந்ததால் தான் தவறு இருக்குதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ராமாயண காலத்தில் தவறு நடக்கவில்லையா? மகாபாரத காலத்துல நடக்கலையா? சங்க இலக்கியத்தில் எவ்வளவு குற்றங்கள் இருந்தது தானே. அப்பெல்லாம் என்ன தகவல் தொழில்நுட்பம் இருந்தது? மனிதனில் பல பேர் கீழ்மையோடு தான் இருப்பார்கள். கல்லுண்ணாமை அன்னைக்கே சொன்னாரா? பிறன்மனை நோக்கா பேரன்மை அன்னைக்கே வள்ளுவர் சொன்னாரா? அப்ப அன்னைக்கு மோசமான மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். என்ன அன்னைக்கு வீடியோ எடுத்துக்க மாட்டான், அவ்வளவுதான். எல்லா காலங்களிலும் மோசமான மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போது அடையாளம் தெரியவில்லை. இப்போது CCTV இருப்பதால் அடையாளம் தெரிகிறது. அப்ப எவ்வளவு வசதி ஐயா. நம்ம ஒரு காலத்துல தமிழ் வந்து இதுல இருந்தது, ஓலைச்சுவடியில இருந்தது, கல்லுல இருந்தது. ஆனால் இன்னைக்கு தமிழ் ஆன்லைன்ல எல்லாத்துலயும் வந்துருச்சு, வலைத்தளங்களில் ஏற்றப்பட்டு விட்டது. ஏமானுஜன் ஒருத்தர் நம்முடைய சங்க இலக்கியம் முழுக்க உள்ள கொண்டு வந்துட்டார். வைதேகின்னு ஒரு அம்மா தமிழ்ல இருக்கிற எல்லா கதைகளையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இனி வருங்காலத்தில் நம்முடைய தமிழ் வெண்தணலில் வேகாது.
வெள்ளத்தில் போகாது, காலத்தால் அழியாது, காலத்தை வென்று நிலைத்து நிற்கும் என்றால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அதற்கு காரணமாக இருக்கிறது. எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சி வரும்போதும் அதில் சின்ன சின்ன தீமைகள் இருக்கத்தான் செய்யும், சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். மனிதர்கள் தான் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியாக பயன்படுத்திக் கொண்டால் இதை போல நிம்மதி தருகிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிஜமாவே நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாறி இருக்கிறது என்பதை கவிதா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனா வக்கீல்கள் எதையாவது ஒத்துக்குவாங்க? அதுவும் பால்கோவா ஊரு, வாங்கம்மா, மார்கழி முழுக்க நாம் பாடியது ஆண்டாளின் திருப்பாவையை அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. பாதுகாப்பு அண்ணே, உங்களுக்கு தான் சொல்றேன். எந்த நன்மை? நீங்க அன்பு அண்ணே, அன்பு அண்ணன், அன்பு அண்ணன், அன்புக்குரிய அண்ணன், அன்புக்குரிய அண்ணன். இப்ப கடந்த சில நாட்களா ஸ்டேட் பேங்க் சிம்பலோட ஒரு லிங்க் வருது. சரி, அந்த லிங்க மட்டும் நீங்க அமுத்திரணும். அமுத்திரணும், அமுக்கணும். சரி, அமுத்திரணும், அமுத்திரணும். உங்க ஆதார் அட்டை கேட்கும். அண்ணன் அவர் வாட்டு கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காருல, டக்கான்னு கொடுத்துடணும். 1 லட்சம் பென்ஷன் ஒரே நிமிஷத்துல டக்குன்னு போயிரும். அது அவர் நிம்மதி இல்லாம இருக்கணும். நிம்மதியில அவருக்கு, அவர் தான் நிம்மதியில பேசிக்கிட்டு இருக்காருல, நான் 1 லட்சம் நாளும் கொடுக்கிறேன், அந்த பட்டனை அமுக்கிறேன், இப்ப அவரை சொல்லுங்க. அதாவது எல்லாரும் அதை அமுக்க மாட்டாங்கம்மா, விவரம் இல்லாதவங்க தான் அதை அமுக்குவாங்க. கண்ணாடி ஓடாம இருக்காரு, அமுக்கிட்டாரு, ஆர்வ கோளாறுல. இன்னொன்னு சொன்னாரு, என்னது, வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உண்மைங்க, வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஏன் கேக்குறீங்களா? யூடியூப்ல போய் நாட்டு வெடிகுண்டு செய்வது எப்படி, கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எப்படி, எங்கிட்ட தானே வர்றாங்க. அத்தனை வய உள்ள எங்கிட்ட தானே தப்பா செஞ்சுட்டு வருது. கேட்டா யூடியூப பார்த்து செஞ்ச மாட்டிக்கிட்டு உங்ககிட்ட வந்து கேஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு எங்க இருந்தா வர்றாங்க, கவர்மெண்ட் தேடிதானே வர்றாங்க. பயமா இருக்கப்பா. இன்னொன்னு சொன்னாரு, எளிய நடைமுறை, ரொம்ப எளிய நடைமுறை, ஆபாச படங்களை ரொம்ப தெள்ள தெளிவா எளிய நடைமுறையில் உங்கள் உள்ளங்கையில் பார்த்து நீங்க ரசிக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குது இல்ல? ஏங்க பாலியல் குற்றம் வருது, ஏன் இந்த சமுதாயத்திற்கு பாதிப்பு வருது, அத சொன்னோம்னா அவர் எளிய நடைமுறையா, ஆளே இல்லாம வேலை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய எளிய நடைமுறையா? எங்க மக்கள் எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு இருக்கோம். அவர் எளிய நடைமுறையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு, என் தங்கச்சி ரொம்ப அழகா பேசினா, அவ பேசினா கேட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், ஒழிய பதிலே எழுதல. சரி, நாளைக்கு பேசிக்குவோம் அதெல்லாம். சமையல் குறிப்பு யூடியூபை பார்த்துதானே சரி. நெசமாங்க, நான் செஞ்சேங்க, அல்வா கிண்டுனேங்க. சரி, ஏது பட்ஜெட் போட போறீங்களா? பட்ஜெட்டுக்கு ஒதுங்கும். அந்த அல்வா கிண்டுவாங்க. எங்க ஊர் பால்கோவால, நாங்க பால்கோவா தான் கொடுப்போம். அல்வா கிண்டுனேன், யூடியூப பார்த்து எல்லாம் பக்குவமா போட்டேன். கிண்டுனா சட்டியை விட்டு வெளியே வரவே மாட்டேன்ருச்சுங்க. என் வீட்டுக்காரரை வேற கூப்பிட்டு, ஐயா வாங்கய்யா, வந்து கிண்டுங்கய்யா, எடுங்கய்யா அப்படின்னு கஷ்டப்பட்டு எடுத்தோம். என் வீட்டுக்காரத்தான் கொடுத்தேன். அவர் தலையெழுத்து எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. யூடியூப பார்த்து வந்து சமையல் குறிப்பான். அந்த காலத்துல எங்க அம்மா அழகா சொல்லி கொடுப்பாங்க, எங்க பாட்டி அழகா சொல்லி கொடுத்தாங்க. கை பக்குவம்னா அதுதாங்க. அதை விட்டு போட்டு யூடியூப பார்த்து பழகுங்கன்னு நீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல நிம்மதி வரும்ல. இன்னொன்னு, மளிகை கடை ஜோக். அந்த மளிகை கடைக்காரரை பார்த்தா சுடணுங்க. ஏமா கொஞ்சம் சாத்வீகமா பேசுங்க, காந்தி மியூசியம். அதனாலதான் இன்னைக்கு அமைதியா பேசிட்டு இருக்கேன், கோபப்படாம அமைதியா பேசிட்டு இருக்கேன். அதுல அவர் கவிதை எழுதுறாரா, ராமுவா கோமுவா. ஏன் ஒரு ஆம்பளையால் பேரே வராதா? ஆமா, ராமதாயி, அதான் ராமு செல்லமா, கோபம் கோமதி கோமு. அவன் போட்டது ஒண்ணு, நீங்க போடுறது ஒண்ணு. செல்லமா இப்ப பேஸ்புக்ல இப்படித்தானே எழுதுறீங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நடுவுல எங்க வீட்டுல நடந்தே சொல்றேன், வாட்ஸ்அப் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, அதுல பல பேர்ல இருக்கும்.
ஃபென்டாஸ்டிக் குரூப், லவ்லி குரூப், சொரிமுத்து குரூப், ஏதோ ஒரு குரூப் ஆரம்பிச்சு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லார் குடும்பத்திலயும் இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப் ஃபேமிலி குரூப் மட்டும் இல்லாதவங்க ஒருத்தங்க கை தூக்குங்க. எல்லாம் பாருங்க அமைதியா இருக்காங்க பாருங்க. நீங்க சொன்னதுல மயங்கி போயிட்டாங்க. உண்மைங்க. அதாவது எங்க குரூப்ல காலையில குட் மார்னிங் போடுவாங்க, வணக்கம் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. எனக்கு இருக்கிற அவசரத்துல அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நானு. ஆனா ஒரு 2 மாசம் முன்னால எங்க சித்தப்பாவுடைய சித்தியுடைய பாட்டி 92 வயசு பாட்டிக்கு பிறந்த நாள் போட்டிருக்காங்க. நான் வழக்கம் போல பாக்கல. நீங்க பிஸியான ஆளு. அடுத்த நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன். எங்க சித்தி வெடுக்குன்னு திரும்பிக்கிட்டு போச்சு. எதுக்குடா வெட்டுக்குன்னு திரும்பிக்கிட்டு போகுது அப்படின்னு பார்த்தா அவங்க சித்திக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்து போடலையா. அடங்கொய்யால இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து அவங்க என்ன பதில் போட்டாலும் உடனே ஏதாச்சும் ஒரு பதில் போட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில ஒரு மாசம் அன்னைக்கு பிஸியா இல்லையா? கஷ்டப்பட்டு ஃபேமிலில உறவு முக்கியம் அல்லவா, நெருக்கடியை சந்திச்சிட கூடாது, நிம்மதியா இருக்கணுமே சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு மாசத்துக்கு முன்னால அந்த பாட்டி செத்து போச்சு. அதுக்கு பிறந்த நாள் வாழ்த்தா? சொல்றத கேளுங்க. ஐயோ எங்க சித்தி என்னைய போட்டு கொண்டு எடுத்துருவாங்களே அப்படின்னு கண்ணாடி இல்ல, கண்ணாடியை தேடமுன்னா நமக்கு இதா போயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் அமுக்கி விட்டுருவோம். கண்ணீர் சிம்பிள்னு சொல்லி அமுக்கிறதுக்கு போறதுனால சிரிப்பு சிம்பிள் அமுக்கி வச்சுட்டேங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க குடும்பத்துல நொம்பலம் தான் நிம்மதி வச்சுங்க. நீங்க சிரிப்பு போலீஸ் போல, சிரிப்பு வக்கீல்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சிரிப்பு போலீஸோட சிரிப்பு வக்கீல்னு வச்சுக்கோங்களேன். இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு குடும்பத்துல. கண்ணாடி சரி பண்ணி தொழில்நுட்பத்துல நாங்க எங்க கொண்டு போய் எங்க குடும்பத்துல வச்சிருக்கு பாருங்க. தப்புதான். இந்த புதிய தொழில்நுட்பம் இன்னைக்கு சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்க. நான் மனவேதனையோட சொல்றேன். ஆனா எல்லாரும் நல்ல விதமா நாளைக்கு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பொங்கல் வாழ்த்து போடுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வடிவேல் சொல்வார்ல, அது இங்க இருக்கு 6 முகம் 100 முகம். ரொம்ப ஆவேசமா பேசி இருக்கிறாங்க. இப்போ நேரம் ஆகுது, நிறைவு நிம்மதிக்கு. வாங்கம்மா துணை முதல்வர். நடுவர் அவர்களே, எங்களுக்கு இன்னைக்கு நெருக்கடி தான். இல்லம்மா, நீங்க நிம்மதிதான். ஆனா எங்களுக்கு நெருக்கடி தான். முன்னால 3 உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, 3 பேரு லெஃப்ட்ல. அந்த 3 பேரால எங்களுக்கு அப்படி இப்படி நெருக்கடி இல்லைங்கய்யா, பயங்கரமான நெருக்கடியை கொடுத்துட்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ரொம்ப அழகா பேசினாங்க. எனக்கு முன்னால பேசிய வக்கீல் வண்டு முருகன் இருக்காங்களே, ரொம்ப நல்லா பேசினாங்க. ஜாமீன் கிடைக்குமா? கடல்ல இல்லையா? நடுவர் அவர்களே, இவங்களே குண்டு வைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே போய் எடுப்பாங்களாம். அது மாதிரி இருக்கு. பயன்படுத்தாதீர்கள், செல்போனால எல்லாம் நெருக்கடி தான். ஆனா நாளைக்கு எல்லாரும் பொங்கல் வாழ்த்துக்களை வாட்ஸ்அப்ல போடுங்க. என்னையா பேச்சு இது? அது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நல்லா ஸ்லிப் ஆச்சு, பாவம் வர்றவங்க எல்லாம். நடுவர் அவர்களே, இவங்க வந்ததுல இருந்து நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க வந்து அங்க அமர்ந்ததுல இருந்து பார்த்தா, இந்த தகவல் தொழில்நுட்ப கருவியை கையில வச்சுக்கிட்டு இந்த மொபைல வீட்டுக்குள்ள வேலைக்காரமா வந்தாங்களா இல்லையா, நான் கோழி குழம்பு வச்சிருக்கேன். வந்தாங்களா இல்லையா, நான் கோழி குழம்பு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போக சொல்லு. கோழி குழம்பு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போக சொல்லு. இந்த அம்மா இது வச்சிருக்கேன்னு சொன்னதுனாலே என்னமோ தெரியல, அந்த அம்மா வரவே மாட்டேங்குது வந்து வாங்குறது. அந்த அம்மாவுக்கு இவங்க கோழி குழம்பு எப்படி இருக்கு தெரிஞ்சிருக்குல்ல, பயந்துட்டு வர மாட்டேன். அது வேற ஊருக்கு போயிடும். அடுத்து அவங்க வீட்டுக்காரருக்கு பேசுது, வீட்டுல கோழி குழம்பு இருக்கு, வீட்டுல கோழி குழம்பு இருக்கு. அந்த கோழிக்கு வாய் இருந்தா கூட எந்திரிச்சு கொக்கரக்கோன்னு கத்தி இருக்கும். அந்த மாதிரி மொபைல் போனை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் நெருக்கடியே அப்படின்னு பேசுறதுக்கு எப்படி இங்க மனசு வருது? இந்த 2 பேரையும் பார்த்தா என்னமோ அந்த நூற்றாண்டுல இருந்து வந்தவங்க மாதிரி தெரியுது. அழகா சொல்லுவார்ல வடிவேலு, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனாலதான் வெக்கம் இன்னும் விட்டு போகலன்னு. அது மாதிரி 2 மேகலை, ஒண்ணு மேகலை, இன்னொன்னு மணி மேகலை. மணி அடிக்க பேசிட்டு எல்லாரும் மணி அடிக்கடிதான் பேசிக்கிட்டு இருக்கு, மணிமணியா பேசிட்டு இருக்காங்க. வந்து மொபைல் போனால தகவல் தொடர்பு கருவிகளால் எவ்வளவு இடைஞ்சல்னு பேசுறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனது வருகிறது அப்படின்னே தெரியல. நடுவர் அவர்களே, 1930 நம்முடைய பெரியார் சொல்லி இருக்கிறார், அறிஞர் பெரியார் சொல்லி இருக்காரு. என்னவா, இனி எதிர்காலத்தில்
ஒவ்வொருவரின் சட்டை பையிலும் ஒரு தந்தி கருவி இருக்கும் என்று 1930 சொல்லி இருக்கிறார்கள் என்றால் தொடர்ந்து இந்த தகவல் தொடர்பும் தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில நெருக்கடியான நேரத்துல தாங்க நிம்மதி எவ்வளவு முக்கியம்னு தெரியும். இந்த தீபாவளிக்கு அமரன் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? எல்லாரும் பார்த்தோம். அந்த படத்துல மனைவி நம்ம ஊர்ல இருக்கிறா, அவரு ராணுவத்துல இருக்கிறார். பேசிக்கிட்டு இருப்பாரு, போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. கணவன் மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு குண்டு வெடிக்கிற சட்டம் கேட்கும். கேட்ட உடனே இவர் பேச மாட்டாரு. அதுக்குள்ள அங்கங்க சண்டை ஓடுற சத்தம் அதுவா கேட்குமா. அந்த பொண்ணு கையில போனை வச்சுட்டு துடியா துடிப்பா. முகுந்தா முகுந்தா முகுந்தான்னு அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அங்க சண்டையெல்லாம் முடிஞ்ச உடனே அவர் திரும்ப அந்த போனை எடுத்து ஐ எம் சேஃப் பாரு. இந்த ஒரு வார்த்தை ஐ எம் சேஃப்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு மனசுல அப்படி ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் வர்றதை காட்டுறாங்க பாருங்க. இதத்தான் நாங்க சொல்றோம். இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்கிறது என்பதை நாங்க சொல்ல வந்திருக்கோம். இன்னைக்கு தீபாவளிக்கு பட்டு பாவாடை எடுக்க போன இடத்துல பாத்தீங்கன்னா பட்டு பாவாடையில சைடு பாக்கெட் வச்சு தச்சிருக்குங்கயா. அப்படியா? மொபைல் வைக்கிறதுக்கு. ஓ, மொபைல். ஆமா, நைட்டில இருக்கு. நைட்டில இருக்கு பை. பட்டு பாவாடையில வச்சு தச்சிருக்கு. வேட்டியில இருக்கு பை. அப்படின்னா இந்த மொபைல்ங்கிறது எவ்வளவு அத்தியாவசியம் இன்றைக்கு என்பதை தெரிந்ததால் தான் பையில அந்த பைய வச்சு விட்டுருக்காங்க. மொபைல் அது இல்லைன்னா இதை வாங்க மாட்டாங்கன்றதுக்காக. அது கண்டிப்பா அப்புறம் மொபைல் எங்க வைக்கிறது? கையில வச்சுக்கிட்டு அலைய முடியாது இல்லையா? அதனால அது வைக்க வேண்டும் என்று ஒரு பையோடு அமைக்கிறார்கள் என்றால் இதுதான் இந்த காலகட்டத்துக்கு அத்தியாவசியமான தேவை என்பதை சொல்லி இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நாம இன்னைக்கு எதுல பேசிக்கிட்டு இருக்கோம்? இவங்க தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி நெருக்கடி அப்படின்னு சொல்லி எதிரணியில இருந்து சூரியன் எஃப்எம்ல வந்து பேசுவாங்களாம். கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு, பட்டிமன்றம் பேசுறதுக்கு தகவல் தொழில்நுட்ப கருவி வேணும். ஆனா இங்க வந்து நெருக்கடியா இருக்குன்னு பேசிட்டு போவீங்க. அதுல யார் சொன்னாலும் விட்டுறலாங்கய்யா. அந்த எதிரணி தலைவர் இருக்காங்க பாருங்களேன், அம்பிகா, அவங்க வந்து தகவல் தொழில்நுட்ப கருவியெல்லாம் நெருக்கடின்னு பேசுனதுதான் எனக்கு தாங்க முடியும். ஏன்னா ரொம்ப சிறப்பா தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறவங்க இந்த கூட்டத்திலேயே அம்பிகா மட்டும்தான். ரொம்ப நல்லா பயன்படுத்துறவங்க அம்பிகா தான். அவங்க ட்ரெயின்ல டிக்கெட் போடுற அழகே நான் பாத்திருக்கேன். எந்த சீட்டு நல்லா இருக்கும் வரைக்கும் பார்த்து போடுற ஆளு அப்படி தேவைக்கு தன்னுடைய நிம்மதிக்கு தகவல் தொழில்நுட்ப கருவியை சிறப்பா பயன்படுத்திட்டு மேடைக்காக வந்துட்டு ஐயெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நெருக்கடியா இருக்குன்னு பேசிட்டு போயிருக்காங்க. ட்ரெயின்ல சீட் எல்லாம் புக் பண்றாங்களா? ஆமா, எல்லாமே பண்ணிடுறாங்க. பஸ்லயும் அப்படித்தான். ஆம்னி பஸ்ல எந்த சீட்டு வேணுங்கிறது வரைக்கும் இந்த அம்மா பார்த்து புக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு தகவல் தொழில்நுட்ப கருவி நெருக்கடியா. இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகின்ற அத்தனை சேவைகளும் ஆப்பில் கிடைக்கிறது. நாங்கள் ஆப் என்று சொல்கிறோம், அவர்கள் அது ஆப்பு என்று சொல்கிறார்கள். அது பார்க்கின்றவர்களின் பார்வையில் தான் இருக்கிறது என்று சொல்லி, நடுவர் அவர்களே, இன்றைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி கொடுத்திருப்பது நமக்கு நிம்மதியே என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெருக்கடியே என்ற அணியின் சார்பில் ராஜ்குமார் அவர்கள். சில நேரங்கள்ல சில பேர் பேசுறது உண்மையை பேசிடுவாங்க. எங்க ரேவதி மேடம் அப்படிதான். அவங்க பொய் சொல்லி பழக்கம் இல்ல, உண்மையை எல்லாத்தையுமே உளறி கொட்டிட்டாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல அவங்க மதுரையில இருக்கிறாங்களா, ஒரு கல்லூரியில துணை முதல்வராக வேற இருக்காங்க. என்ன சொன்னாங்க, அந்த ஒரு கல்யாண வீடுகளுக்கு வாட்ஸ்அப்ல பத்திரிகை அனுப்புறாங்களாம். அப்புறமா இவங்க மொய்ய வந்து ஜிபேல அனுப்புறாங்களாம். அப்புறமா அவங்க சொமாட்டோவில் ஆர்டர் பண்ணி வீட்டுல உட்கார்ந்தே சாப்பிடுவாங்க. இது ஒரு வாழ்க்கையாங்க? இது ஒரு பொழப்பாங்க? இதுக்கு எதுக்கு கல்யாணம்? இதுக்கு எதுக்கு கல்யாணம் கன்றாரு? உனக்கு எதுக்கு அழைப்பு தரணும்? நாங்க தேவையே இல்ல. நடுவர் அவர்களே, ஆண்டாள் ரொம்ப அழகா சொன்னாங்க, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடியிருந்து சந்தோஷமா இருக்கிறது. அந்த காலத்து திருமணம் எல்லாம் அப்படித்தாங்க இருந்தது. குடும்பத்தோட வந்திருந்து வாழ்த்துகிற அந்த இது சாப்பாடு சாப்பிடுறதுக்கு கல்யாணத்து வீட்டுக்கு போகல, மணமக்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு போகணும். அதையெல்லாம் இழங்குறது தான் நெருக்கடின்னு நாங்க சொல்றோம். நீங்க வந்து அதுல வேற ரொம்ப அழகா ஒண்ணு பேசுறாங்க. இந்த எங்க ஜான்சி மேடம் பேச்சை நிறைவு பண்ணும் போது எல்லாரும் வாட்ஸ்அப்ல பொங்கல் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது உண்மைதான். அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். உடனே நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்னு சொன்னது இப்ப என்ன சொல்றாங்க, தமிழர் திருநாள் தானங்க பொங்கல் பண்டிகை,
அத பொங்கல் வாழ்த்துன்னு யாராவது அனுப்புறாங்களா? விஷ் யூ ஹாப்பி பொங்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ்அப்ல இங்கிலீஷ்ல அனுப்பாதீங்க, நம்ம அன்னை தமிழ் மொழியில் வாழ்த்து அனுப்புங்கிறதா எங்க சகோதரி சொன்னாங்க. எல்லாத்தையுமே இந்த பக்கம் தப்பா எடுத்துக்குது. அவங்க பேசுனதுக்கு கோனார் நோட்ஸ் போட்டீங்க பாருங்க. இதுதாங்க உண்மை. இல்ல இது ரொம்ப ஆச்சரியம். இது நிஜமாவே எல்லாத்தையுமே நம்மால் என்ன ஒண்ணு தெரியுமா, வணக்கம்னு பண்றது இல்ல, அது ஆங்கிலத்துல டைப் பண்றானா இல்லையா? VANAKKAM. எங்க அன்னை தமிழை நீங்கள் சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள் இணையத்தில். இதுல வேற இணையத்தை அந்த அம்மா பேச்சு எரிமலையம். ஏன்னா பயந்துட்டேன் பொங்கிரமேன்னு. அவங்க என்ன சொல்றாங்க? இணையத்தில் தமிழ் இருக்கிறது, ஆனால் உங்கள் இதயத்தில் தமிழிலே எடுத்துக் கொண்டிருக்கிறது வாட்ஸ்அப்பும் இணையமும். தமிழ மொத்தமா சீரியல். இதுல வேற அமரன் திரைப்படத்துல அந்த இவரும் சிவகார்த்திகேயனும் அந்த அம்மாவும் போன்ல பேசுற ஒரு காட்சியை சொன்னாங்கல்ல, வெடிகுண்டு வெடிக்கிறதுன்னு. இதே மாதிரி சூழல் நம்ம குடும்பத்துல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், என் வீட்டம்மா பேசுது, நான் அந்த போனை அட்டன் பண்ணலன்னு வச்சுக்குங்க. நான் அட்டன் பண்ணல, முக்கியமா என்னை விட உங்களுக்கு என்ன முக்கியம்? ஆரம்பத்துல நாம கல்யாணம் பிக்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கேப்ல நீங்க போன் போட்டு பேசுவீங்க, அப்ப எல்லாம் இனிப்பா இருந்தது. இப்ப நான் போன் பண்ணாலே மிஸ்டு கால் ஆக்குறீங்களே, கேட்பாங்களா இல்லையா? குடும்பத்துல குழப்பம் வந்துருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம கையில இருக்கிற அந்த மொபைல் போன் மட்டும் வைப்ரேட் ஆனா அது மிஸ்டு கால். மொபைல் வச்சிருக்கிற நாமளும் சேர்ந்து வைப்ரேட் ஆனா அது மிஸ்ஸஸோட கால். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? எனக்கு ஒண்ணு யூடியூப பத்தி இவங்க எல்லாம் பேசுறாங்க. யூடியூபில் நன்மை இருக்கிறது, அதெல்லாம் இருக்கு, சில நன்மைகள் எல்லாம் இருக்குது. ஆனா ஒண்ணு கேக்குறேன், சில பிரபலங்கள் அவங்க வீட்டை யூடியூப்ல நமக்கு காமிக்கிறாங்க, பேரா ஹோம் டூரா. உங்க பெட்ரூம நாங்க எதுக்கு பாக்கணும்? சரி, அதாவது பரவாயில்ல, உங்க பாத்ரூம பார்த்து நாங்க என்ன பண்ண போறோம்? கிச்சன் டூருங்கிறான். அந்த செல்ஃப்ல துணி எல்லாம் எப்படி வச்சிருக்கு, இதெல்லாம் என் வீட்டம்மா அதையே பார்த்திருக்கு. பார்த்துட்டு ஒரு பிரபலம், ஒரு அம்மா, ஒரு நடிகை, சீரியல் நடிகை, அவங்க வீட்டுல செல்ஃப் இப்படி இருக்கு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை என்ன அவங்க வீட்டுல செல்ஃப் இப்படி இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு புரியல. அப்படின்னா அது மாதிரி நான் வாங்கி தரணுமா? ஏமா அந்த அம்மா நடிக்குது, புருஷனும் நடிக்கிறாரு, வாங்கி தர்றாங்க. நான் பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிற சாதாரண வாத்தியாருமா, என்னால முடியாதுன்னா என்னால முடியாதுங்குது. உன்னோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லி குடும்பத்துல குழப்பம் வருதா இல்லையா? இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா இதுல வேற எங்க இந்த பேச்சு எரிமலை கவிதா ஜவஹர் மேடம் இப்ப பாருங்க சாதுவா உட்கார்ந்து இருக்கு. என்ன குதின்னு நீங்க என்ன தெரியுமா, நாங்க எல்லாம் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடணுமா. இதுல வேற எங்க சகோதரி ஜான்சி எந்த பாட்டுக்கும் அது செந்தமிழ் தேன்மொழியாள், நான் தியாகராஜ். எங்க ஒரு கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? ஏதோ ஒரு பியூ சின்னப்பா, நான் ஒரு சின்னப்பா. எங்க இதுல தியாகராஜ மன்மத லீலையை வென்றார் பாட்டுக்கு நான் ஆடுனா. நான் ஒண்ணு பணிவோட கேக்குறேன், இவங்க சொன்ன பாடல்களை எல்லாம் நீங்க சினிமாவுல பாத்திருப்பீங்க. அந்த பாடல்களில் ஆபாசம் இல்லை, அதை மேடைகளில் நாங்கள் ஆடினோம். தமிழ்ல 8 தொகை இருக்குது, 10 பாட்டு இருக்கு. எங்க இருந்தியா குத்துப்பாட்டு வந்தது? சினிமால இருந்து. ஆமா, அதை எடுத்து செல்போனுக்குள்ள கொண்டு வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோமே. உள்ளங்கையில அந்த செல்போனை வச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, வச்சுக்கிட்டு இருக்கும் போது உலகத்துல இருக்கிற எல்லாம் தெரியும், உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தீ பிடிக்கிறது வரைக்கும் தெரியும். ஆனா வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள யாரு என்ன பண்றான்னு தெரியும், என்ன பண்றா திருட வந்தா கூட தெரிய மாட்டேங்குது. அதான் துபாயில இருந்து பாக்குறாரு. ஆமா, துபாயில இருந்து சிசிடிவி. இப்ப எல்லாம் அப்படி இல்ல, எங்க பக்கத்து வீட்டுல கேமரா வச்சிருந்தாங்க. திருடம் வந்தவன் முதல்ல கேமராவை தான் திருடிட்டு போய் வித்தான். நமக்கு நெருக்கடி. நீங்க என்ன ஒண்ணு சொல்றேன், வெளிநாட்டு வேலையை பற்றி சொன்னாங்கல்ல, பணிவோட ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம நாட்டுல இல்லாத வேலைகளா? வெளிநாட்டுக்கு போங்க. வெளிநாடுகளுக்கு நீங்கள் தொழிலை தேடி அங்க போகும்போது உங்கள் தொழில்நுட்ப அறிவு வளர்கிறது, பணமும் வருகிறது. பெற்றோர்களிடமும் குடும்பத்திலும் இருக்கிற பாசம் தேய்ந்து கொண்டே வருகிறது. ஒரு காலத்துல யாரோ சொன்னாங்க காட்டுல எல்லாம் வாழ்ந்தோம்னு. காட்டுல வாழ்ந்த மனிதன் நிம்மதியாக வாழ்ந்தான். இப்ப எல்லாருமே கார்டோட வாழ்றோம். ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேன் கார்டு, எல்லா கார்டையும் தேய்ச்சி பணத்தை செலவு பண்றோம்.
பையில இருந்து பணத்தை செலவு பண்ணும் போது பணம் குறையுதுங்கிற ஒரு அக்கறை இருக்கும். இப்ப எல்லாமே அக்கவுண்ட்ல இருக்கிறது. தேய்ச்சி தேய்ச்சி பணத்தையும் தேஞ்சு போயிட்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம் வாழ்க்கையும் தேய்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போதும் நெருக்கடி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சூரியன் எஃப்எம் சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றி. நிறைய பொருள் உதவி செய்து இந்த நிகழ்ச்சி நடக்க பேருதவியாக இருந்த அத்தனை விளம்பரதாரர்கள், அனுசரணையாளர்களுக்கு நன்றி. திரும்பவும் இந்த மேடைக்கு, இந்த இடத்துக்கு வந்த பொதுமக்களாகிய சூரியன் எஃப்எம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ஐயா வர முடியாத இடத்துல என்னையும் இங்க உட்கார அனுமதித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஒரு கடினமான தலைப்பு இது. எளிமையா ஜோக் அடிக்க முடியாது, சீரியஸா பேசுற ஒரு தலைப்பு. ஆனா நாம அன்றாடம் புழங்குகிற விஷயங்களை சொல்லுகிற ஒரு தலைப்பு. எவ்வளவு ஈடுபட்டு நீங்க இதை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் குளுமையான சூழல். மதுரை கூட இவ்வளவு குளுமையா இருக்குமான்னு நம்ம நினைச்சு பார்த்தது இல்ல. நாளைக்கு பொங்கல், அப்புறம் ஜல்லிக்கட்டு, தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டை நம்ம ஊருக்காரங்க பக்கத்துல வச்சு விளையாடுகிற ஒரு காலம். இந்த நேரத்துல ஒரு பட்டிமன்றத்துக்காக ஒரு 2 மணி நேரம் செலவழிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா, இல்ல உடனே ஒரு வரியில முடிக்கணுமா? எடுத்துக்கலாமாமா? நன்றி, நன்றி. நிம்மதி. ரொம்ப அழகா 3 பேர் பேசியிருக்கிறாங்க. அவர் தொடங்கும் போது நல்லா சொன்னார். 90கள் வரை வேலை வாய்ப்பு இந்தியால மிக குறைவாக இருந்தது. நீங்க எல்லாம் பழச வேகமா சொல்லிடுறேன். வேலை வாய்ப்புன்றது கவர்மெண்ட் வேலை அல்லது மில்லு இண்டஸ்ட்ரி வேலை தான். 91ல நரசிம்மராவ்னு ஒருத்தர் பிரதமரா வந்தார். சமீபத்தில் மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங் நிதி அமைச்சரா இருந்தார். அதுக்கு முன்னாடி ஆர்பிஐ கவர்னரா இருந்தார். அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த காலத்துல தான் இந்தியா குளோபலைசேஷன் என்பதை தழுவி கொண்டது. அதற்கு பிறகுதான் உலக அரங்கிலே இந்தியா பழமையான நாடாக இருந்ததை நவீன நாடாக மாற்றியது. அந்த காலத்தில் தான் கம்ப்யூட்டர்கள் வர ஆரம்பித்தன. 2000 2K ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்தது 2000ல. 2000க்கு பிறகு கம்ப்யூட்டர்லாம் வேலை செய்யாதுன்னு பயமுறுத்தினாங்க. எனக்கெல்லாம் நினைவு இருக்கிறது. 31/12/1999 நான் பேங்க்ல வேலை பார்த்தேன். ராத்திரி எல்லாம் பேங்க்ல போய் உட்கார்ந்து இருந்தோம். ராத்திரி 12 மணிக்கு அந்த 2000 ஆகும்போது இது வேலை செய்யுமா செய்யாதான்னு ஒரு பெரிய கேள்வி. அதெல்லாம் இன்னைக்கு 25 வருஷத்துல எல்லாம் மறந்துட்டாங்க. அந்த நாள்ல உருவான அந்த கலைஞர் உருவாக்கிய அந்த சிலை இருக்கு பாருங்க, திருவள்ளுவர் சிலை, அதுதான் இப்ப ஞாபகம் வச்சிருக்கிறோம். 2K ப்ராப்ளம் எல்லாம் மறந்துட்டோம். ஆனா அப்படி இருந்ததுல இருந்து ஐடி செக்டார் பூம்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இந்தியாவின் பொருளாதாரத்தை இந்த அளவிற்கு உயர்த்தியது. அது உண்மையா இல்லையா? என்ஜினியரிங் கல்லூரிகளை பத்தி சொன்னார். இவ்வளவு கல்லூரிகள் வந்தது. நீங்க உலகத்துல எந்த குட்டி நாட்டுக்கு போங்க, எந்த நாட்டுக்கு போங்க, நம்ம ஊர் அரசியலை பத்தி 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் கடந்த 50 ஆண்டுகளில் சமூக வளர்ச்சி என்பதும் கல்வி வளர்ச்சி என்பதும் நம்ம ஊர்ல இருக்கிற அளவு மத்த ஊர்ல இல்லை என்பது உண்மை, சத்தியம். எந்த குட்டி நாட்டுக்கு போனாலும் தமிழன் ஒருவன் அங்கே இருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செய்வான். எங்க போங்க. ஒரு காலத்துல மலையாளிகளை பத்தி அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு இத்தனை இன்ஜினியரிங் கல்லூரிகள் வந்த பிறகு எனக்குரிய மெடிக்கல் காலேஜ் கூட தமிழ்நாட்டுல மிக அதிகம். எல்லா அரசாங்கங்களும் உருவாக்கி இருக்கு. இந்த வளர்ச்சி எல்லாம் தொழில்நுட்பம் தந்தது தானே. ஆன்லைன் என்பது எவ்வளவு முக்கியமானது சார். உங்களுக்கு நினைவு இருக்குமா தெரியல, அந்த காலத்துல SSLC ரிசல்ட் வருதுன்னா மாலை முரசு, தினமலர், தினகரன்ல தான் வரும். அது வரும்போது நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் விற்கும். காலையில 7 மணி 8 மணிக்கெல்லாம் பயலுக்கு பரிச்சை எழுதின அங்க போய் நிப்பான். 9-10 மணிக்கு அந்த பேப்பர் ஒரு பக்கம் ஒரு ஃபுல் ஷீட் வரும், அதாவது 4 பக்கம் அப்படி மடிக்கிறது. அதுல அவன் நம்பர் வந்தா அவன் வீட்டுக்கு போவான், வரலைனா நிஜம், ஏன்னா அப்பா கொன்றுவாருன்னு. ஆனா இன்னைக்கு
பரீட்சை முடிவுகள் மதிப்பெண்களோடு மொபைல்ல வருதா வரலையா? வருதா வரலையா? என்னங்க கொஞ்சம் பேருக்கு தான் வந்திருக்கு போல. சரி, வேலை என்பது எங்கேயோ போய் செய்வதுன்றது மாதிரி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது வந்ததா இல்லையா? வந்திருக்கலங்க. அவர் இந்த இடுப்புக்கு கீழே ஒரு லுங்கியை கட்டிட்டு மேல ஒரு டை கட்டிட்டு எஸ் சார் எஸ் சார் ஐ எம் அட்டெண்டிங் சார் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு தொட்டில் இப்படி தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எஸ் சார் எஸ் சார் ஐ எம் வாட்சிங் சார் எஸ் சார் எஸ் சார். ஏய் நீ எந்திரிச்சு நில்லுன்னா கதை கந்தலாயிரும். இது ஒரு ஏமாத்து வேலைதான். ஆனா நடக்குதா இல்லையா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் இல்லைன்னு வைங்க, கொரோனா காலத்துல என்ன ஆயிருக்கும்? இவங்க என்ன சொல்றாங்க, முன்ன மாதிரி தகவல் தொடர்பு கம்மியா இருந்திருந்தா கொரோனாவே வந்திருக்காதுன்றாங்க. என்னங்க அது? நான் சொல்றது உங்களுக்கு உண்மையா இல்லையா? சீனாவில இருந்து யுவான் சுவாங்னு ஒருத்தர் வந்தாரா அந்த காலத்துல? எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாருன்னு அவர் கதையை படிச்சா தெரியும். இப்ப நம்ம ஊர்ல பர்னிச்சர் வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் சீனாவுக்கு போயிடறாங்க. வீடு கட்டினா சீனாவுக்கு போயிடறாங்க. பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சா சீனாவுக்கு போயிடறாங்க. எலக்ட்ரானிக்ஸா சீனாவுக்கு போயிடறாங்க. சமீபத்துல சீனால இருந்து இந்த வீடு கூட்டுறதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. யாராவது பாத்தீங்களா ஐயா? அதெல்லாம் வட்டமா இருக்குங்க. அதாவது அந்த வெயிட்ல பாக்குற மிஷின் மாதிரி இருக்கு. அத கரண்ட்ல போட்டு விட்டோம்னா காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் சுத்தி வருதியா. ஒரு இடத்துல போய் இடிச்சுக்கிட்டா திரும்பி ரிவர்ஸ்ல வந்து வேற பக்கம் போகுது. சீனாக்காரங்க கொரோனாவை மட்டுமா கொடுத்தாங்க, என்னென்னமோ கொடுத்திருக்காங்க. நிறைய தகவல் தொடர்பு போக்குவரத்து இருந்ததால் தான் ஒரு நாட்டில் இருந்த ஒரு வியாதி ஒரு வாரம் ஒரு மாதத்தில் உலகம் முழுக்க பரவியது என்பதும் உண்மையா இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கொரோனா காலத்துல பெருநகரங்கள் பயந்த அளவு கிராமங்கள் பயப்படல. பாத்தீங்களா? அன்னைக்கு கிராமத்துக்கார வெளியில உட்காந்துருந்தா வேப்பலை தின்னுட்டு இருந்தான். வேப்பலை மஞ்சள் அரைச்சி வாசல்ல தெளிச்சுட்டு அவன் பாட்டு கின்னு உட்காந்துருந்தான். என்ன மாப்பிள்ள வரவே இல்லை இந்த பக்கம், வந்தா வந்துரும்டா, நீ வாடா இங்க வராதா, வேப்பலை ஊத்திருக்கோம்ல எதுவும் வராது, மாரியாத்தால மிஞ்சி எதுடா வரும் சொல்லிட்டு இருந்தாயா. இன்னும் சொல்றேன், சென்னையில இருந்து கிளம்பினவன் ஏன் அங்க இல்லாம வந்தானா, கிராமத்துக்கு போனா வியாதி பரவாதுன்னு வந்தான். அப்படின்னா விலகி வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு பெரு வியாதிகள் பெருகவில்லை என்பதும் இவங்க சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையா? இத வச்சே நெருக்கடின்னு சொல்லிடலாமா? என்னங்க இவங்க எவ்வளவு பொங்கி இருக்காங்க, இனிப்பே இல்லாம பொங்கி இருக்காங்க சார். உண்மையிலேயே வரலாற்று சக்கரத்தை பின்னோக்கி திருப்ப முடியாது. திரும்பவும் நாங்க பேங்க்ல போய் டிமாண்ட் டிராஃப்ட் வாங்குறோம்னு வாங்க முடியுமா? இன்னைக்கு யாராவது வாங்குறீங்களா? செக்கே யூஸ் பண்றது இல்லை யாரும். ஆனா ஆன்லைன்ல அனுப்பிடுறேன், முதல்ல ₹1 அனுப்புறேன், அது தட்டி பாக்குறது. அண்ணே ₹1 வந்துருச்சானே, சரி இன்னொரு ₹1000 அனுப்புறேன். அனுப்புறதே 1001. அத 1000 ஏதோ 2 லட்சம் ரூபாய் அனுப்புன மாதிரி. இந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல நீங்க இங்க இருந்து சார், இன்னும் நான் சொல்றேன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போக்குவரத்து இருக்கு இல்லையா, ரயில் போக்குவரத்து, அங்க கூட நம்ம IRCTCல இருக்கிற மாதிரி டிக்கெட் புக்கிங் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா IRCTCல எங்க இருந்துகிட்டு எங்க வேணாலும் புக் பண்ணலாம். நீங்க ஃபாரின் போனா கூட அங்க இருந்துகிட்டு நம்ம ஊர்ல டிக்கெட் போடலாம். உண்மை அது. என்ன ட்ரெயின்ல அவங்க கொடுக்கிற இட்லி தான் விளங்காது. இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் போன வருஷம் வச்சதா இருக்கும். மற்றபடி ஆன்லைன் ஒர்க் எல்லாம் சூப்பரா இருக்கு. இவ்வளவு வேகம் இவ்வளவு விவேகம் எல்லாம் நமக்குள் வந்தது தொழில்நுட்ப வளர்ச்சியால் தானே. என்னங்க கரெக்ட் தானே சார்? எத்தனை பாதுகாப்பு நமக்கு இருக்கு. இவங்க ஒரு செய்தி சொன்னாங்கல்ல, அமரன் படம் தட தடன்னு வெடிக்குது, நேர செல்போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு பதறுது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ எம் சேஃப்ன்றான். அந்த பொண்ணுக்கு என்ன பெரிய ஆறுதல் சொன்னாங்கல்ல. என்னங்க சொன்னாங்கல்ல,
அங்க போன இடத்துல செல்போன் கொண்டு போனதுனாலதான் அந்த பிரச்சனை. செல்போன் இல்லாத காலத்துல எத்தனையோ பேர் போய் வீர மரணம் அடைந்திருக்காருல அங்க. அவெல்லாம் வீட்டுக்காரமா சொல்லிட்டா போனா. நான் ரொம்ப முன்னாடி காலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது அது ஒரு அருமையான காட்சியா. ஒரு ட்ரெயின் எப்படி கிளம்பினாலும் குறைந்தது 4 பேர் 5 பேர் மிலிட்டரிக்கு போவாங்க. பெரிய பெட்டி வச்சிருப்பான், குடும்பமே நிக்கும். அந்த பெட்டி அந்த வண்டியில அவன் ஏத்தி விட்டுட்டு ட்ரெயின் கிளம்பும் போது கடைசியா அவன் தான் அந்த வண்டியில ஏறுவான். அப்போ அப்பா அம்மா கொஞ்சம் கண்ணீரோட நிப்பாங்க. ஆனா அந்த புது மனைவி அழுவா பாருங்க ஒரு காட்சி. இந்த காட்சியெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியாதியா. காரணம் அவன் வண்டியில ஏறணும்னு மொபைல்ல பாக்குறான், வீடியோ கால் பண்றான், ஃபேஸ் டைம் பண்றான். இப்போ உணர்ச்சிகள், அன்பு முன்பு இருந்ததை விட மாறி இருக்கிறது. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரங்கள் பல நேரங்களில் மழை இல்லாத காலத்தில் இளம் மனைவியரின் கண்ணீரால் நனைந்திருக்கிறது. ரொம்ப உண்மை. அப்பேற்பட்ட ஒரு காலம் இருந்தது. அவங்களும் வாழ்ந்தாங்கல்ல. அவன் 10 வருஷம் 30 வருஷம் இருந்துட்டு வந்தால ஓயாம சீனாக்காரன் வந்துட்டான். இப்ப பாகிஸ்தான்காரன் அந்த சைட் போயிட்டு இருக்கான். அப்படி ரன்னிங் கமெண்ட்ரியா கொடுத்தான் இல்ல இல்ல. இந்த மாதிரி வந்த பிறகு ராணுவ தொழில்நுட்பத்துல பிரச்சனைகள் இருக்கின்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். when it is online, ஹேக் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. திடீர்னு ஹேக் பண்ணானா உலகம் முழுக்க அப்படியே ஸ்தம்பிக்குது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? சார் சொன்னாரு, என்னது சாட் ஜிபிடி. இனிமே வரும் காலங்கள்ல இப்ப நீங்க போய் பாருங்க, ராஜா எப்படி பேசுவார் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா வரும். வந்துருச்சு இல்ல, நான் அது இல்லைங்க. சமீபத்துல கூகுள்ல இருந்து ஒருத்தர் விலகி வந்திருந்தார். அவர் ஒரு பெரிய பேர் கொடுத்திருந்தார். உலகை அச்சுறுத்துகிற மிகப்பெரிய விஷயம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கூகுள்ல வேலை பார்த்துட்டு அவர் வெளியே வந்திருக்கிறார். நான் பயப்படுகிறேன், இது அணு ஆயுத யுத்தத்தை கூட தானாக ஆரம்பிக்க கூடும். அவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகின் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எப்போது சுயமாக எந்திரங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறதோ அப்போது மனித குலம் என்பது அழிவை நோக்கி போகிறது என்று அர்த்தம். சொன்னவர் கூகுள்ல இருந்தவர். இதத்தையா இவங்க 3 பேர் சொல்றாங்க. நம்ம என்ன செய்யலாம்? நெருக்கடின்னு முடிக்கணுமா, நிம்மதின்னு முடிக்கணுமா? ஐயா வந்திருந்தா பிரச்சனையே இல்லை. நான் பாட்டுக்கு ஓரமா உட்காந்து பேசிட்டு முந்தி பேசினவங்களுக்கு 2 பதில சொல்லிட்டு பேசாம இருந்திருப்பேன். இப்ப நம்ம கையில கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. 2 விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க. வாழ்க்கையின் வசதிகள் மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் தகவலும் தொழில்நுட்பமும் தான். ரொம்ப காலம் முன்னாடி ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு பொருள் வந்ததுன்னா, இப்ப ஒண்ணு வேண்டாம், கேசட் பிளேயர்னு ஒண்ணு இருந்ததுல 80sல கேசட் போட்டு பாட்டு கேட்கலாம். அதெல்லாம் அந்த காலத்துல கடத்திட்டு வருவாங்க. துபாயில இருந்து சிங்கப்பூர்ல இருந்து கடத்திட்டு வருவாங்க. பயங்கர விலை. அந்த மாதிரி கடத்தல் பொருள் விற்கிறதுக்கு தான் நம்ம ஊர்ல பர்மா பஜார்லாம் வந்தது. எல்லா பஜாரும் தான். நீங்க பர்மா பஜார்ன்றது சென்னையில இருக்கு. அந்த எஸ்பிளனேட் பக்கம் பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும். அவ்வளவு பொருள்களையும் கொண்டாந்து விற்பாங்க. சிலது டுபாக்கூரா இருக்கும், அது வேற. ஆனா அத்தனை கடத்தல் பொருள்கள் வந்த காலம் போய் இன்னைக்கு அவ்வளவு வெளிநாட்டு பொருள்களையும் இந்தியாவிலேயே வாங்கலாம். சோப்புல இருந்து, பவுடர்ல இருந்து, மொபைல் போன், ஐபோன் வரைக்கும். இந்த வளர்ச்சிக்கு காரணம் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததுதான் இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? இப்ப நீங்க யாராவது சிங்கப்பூர்ல போய் உனக்கு ஒரு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்தா அந்த சந்துல போட்டுன்னுவான். வேற ஒண்ணுன்னா வாங்கிக்குவாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். காந்திஜி இது என்னைக்கு கடை அடைக்கிறாங்களா? அது நல்ல வேலை அன்னைக்காவது அடைச்சாங்கல்ல. முடிக்கணுமா ஐயா? ஒரு பேரு சுத்தி நிக்கிறத பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி ஆகும். ஒரு சைடுல வந்து யாராவது அணைவா நின்னாங்கன்னா அப்புறம்
இந்தியாவை இத்தனை வளர்ந்திருக்கிறதுக்கு பெரிய காரணம் தகவல் தொழில்நுட்பத்துல நாம வளர்ந்தது. நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்திராயன் இப்ப போய் இறங்குச்ச, உலக நாடுகள் எல்லாம் பார்த்து இந்தியாவை பார்த்து பிரமித்தது. நம்ம ஊர்ல இப்ப நாராயணன் ஒருத்தர் வந்திருக்கிறார், ISRO சீஃப், நாகர்கோவில் பக்கம். அவரு அரசு பள்ளியில படிச்சவர். நீங்க பாருங்களேன், பெரும்பாலும் ISROவுக்கு வருகிறவர்கள் தமிழ்நாட்டில் இருந்துதான் அதிகம் வருகிறார்கள். பெரும்பாலும் தலைமைக்கு இந்த சந்திராயன் போய் இறங்கும் போது எத்தனை பெரிய சேலஞ்ச் அது. இதுவரை உலக நாடுகள் யாரும் அட்டெம்ப்ட் பண்ணாத நிலவின் இருண்ட பாகத்தில் இறங்கணும். சாஃப்ட் லேண்டிங்னு பேரு. சாஃப்ட் லேண்டிங்னா என்ன, டொம்முன்னு போய் போடுறது இல்லை. இப்ப நம்ம கோவப்படுற நேரம் வீட்டம்மா காப்பி கொடுக்குற மாதிரி இல்ல, இதே வந்து பூ மாதிரி இறங்கணும். இல்லாட்டி அதுக்கு முந்தி போன அந்த செயற்கைக்கோள் வந்து உடைஞ்சிருச்சு, 1 கிலோமீட்டர்ல இருந்து விழுந்துருச்சு. இப்ப எவ்வளவு பெரிய சேலஞ்சு. அதை விட வேடிக்கை, அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி சீனாக்காரன் அனுப்புனதும் விழுந்துருச்சு. நம்ம ஊர்ல விழுப்புரம் பக்கம் வீரமுத்துவேல்னு ஒரு தம்பி இருந்தாரு, அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர். அவரை நான் நேர பார்த்தேன், அவர் கையை பிடிச்சி வணக்கம் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு தமிழன் இருக்கிறதாயா இந்தியாவுக்கு பெருமை, எவ்வளவு பெரிய விஷயம். எங்கேயோ ISRO ஒரு நிலையத்துல உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து அப்படியே 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 இன்ச்சா இறக்கி, அதாவது புஷ்வானம் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ஒரு 6-7 கால்கள் மாதிரி இருக்கும், 6ன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு வேகமான ஒரு காற்று மாதிரி ஒன்னை இறக்கி இதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி மெல்ல மெல்ல சாஃப்ட் லேண்டிங் பண்ண உடனே இந்தியா அடைந்த பெருமை இருக்கு இல்லையா, என்ன பெரிய விஷயம் ஐயா. இந்த தகவல் தொழில்நுட்பம் மட்டும் இல்லைன்னா இங்க புயல் வருது, இங்க சூறாவளி வருதுன்னு சொல்ல முடியுமா? முடியுமா? 1963-64 தனுஷ்கோடி அழிந்தது. உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கா? இப்ப தனுஷ்கோடியை பத்தி பேசுறாங்க, 60 வருஷம் ஆயிருச்சு. அழிந்த தனுஷ்கோடியில என்ன நடந்தது யாருக்கு தெரியாது. எக்ஸ்கர்ஷன் போன பிள்ளைகளோட ஒரு ட்ரெயின் கடலுக்குள்ள போயிடுச்சு. அந்த நாள்ல ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் ராமேஸ்வரத்துல இருந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்கு தெரியாது. இப்படி ஒரு பெரும் சேதம் நடந்தது என்பதையே ராமேஸ்வரத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ராமநாதபுரத்துக்கு 3 நாள் கழித்துத்தான் சொல்லப்பட்டது. அதுவும் தினத்தந்தி பத்திரிகை நிருபர் ஒருத்தர் சொன்ன தகவலை வச்சு சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்துல பாலம் கிடையாது, ட்ரெயின் பாலம் மட்டும்தான் இருந்தது. இப்ப போகுது ராஜீவ் காந்தி பாலமா, இந்திரா காந்தி பாலமா, அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா அருகில் நடந்த ஒரு டிசாஸ்டர், அதை பக்கத்து ஊருக்கு சொல்வதற்கு கூட வழி இல்லாத தகவல் தொடர்பு ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கலிபோர்னியா எரிவதை கையில் வைத்துக் கொண்டு உங்களால் பார்க்க முடிகிறது என்றால் இது வேண்டாம் என்றா சொல்வது, இது நெருக்கடி என்றா சொல்வது? அதில் நிறைய வசதிகள் இருக்கிறது. என்னை கேட்டால் சமூகம் இத்தனை வளர்ந்ததற்கு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் வளர்ந்ததுதான் காரணம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படியே முடிக்கலாமான்னா ஒரு சின்ன யோசனை. சமூகம் முன்னேறி இருக்கிறது, ஆனால் தனி மனிதன் முன்பிருந்ததை விட மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். உறவுகள் முன்பிருந்ததை விட கொஞ்சம் இறங்கி இருக்கிறது, கீழே போகிறது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் அவர்களது ஒழுக்கமும் முன்பிருந்ததை விட பய உணர்வை தருகிறது. கவனச்சிதறல் பெருகி இருக்கிறது. பாத்ரூமுக்குள்ள போய் மொபைலை எடுத்துக்கிட்டு போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தயவு செய்து கவனமா இருக்க. உங்கள் பிள்ளைகள் பாத்ரூம் போகும்போது மொபைலை கையில எடுத்தானா ஒருவேளை யாருக்கோ படம் அனுப்ப போகிறார்கள் என்ற அர்த்தம். அந்த படம் நாளைக்கு என்ன ஆகும் என்று யாருக்கு தெரியாது. எங்க காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா ஒரு கடிதம் போடுவோம். மிஞ்சி போனா அந்த கடிதம் அவங்க அப்பா கையிலயோ அண்ணன் கையிலயோ போகும். அவன் நம்ம அப்பாவையோ அண்ணனையோ பார்த்து சொல்லுவான், அன்னைக்கு நமக்கு தீபாவளி, முதுகு உரிச்சிருவாங்க. ஆனா சில சமயம் சில பெற்றோர் கூப்பிட்டு புத்தி சொல்லுவாங்க, டேய் வேணாண்டா ஐயா, இதெல்லாம் வேண்டான்னு. ஆனா இன்றைக்கு ஆபாச படங்களை பிள்ளைகள் பதிவேற்றம் செய்கிறார்கள். அது போச்சுன்னா எதிர்காலம் மட்டும் இல்ல, குடும்பமும் பாதிக்கப்படும். வீடுகளுக்குள்ளே உறவாடுவது
பேசுவது, கருத்து பரிமாற்றம் மிக குறைந்திருக்கிறது. நான் வேடிக்கைக்காக சொல்லல, எல்லா வயதினரும் அதுலதான் இருக்காங்க. மொபைல் பார்ப்பது என்பது போக்குவரத்துல மிக அதிகமாக இருக்கிறது. புத்தகங்கள் வாசிப்பது மிக குறைந்து இருக்கிறது. கோயிலுக்கு போனா கூட மொபைல்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சாமி தரிசனம் பண்ண முன்னாடி இந்த ஆசாமியை எதுக்குடா பாக்குறீங்க? மீனாட்சி அம்மன் கோயில எல்லாம் மொபைலை வாங்கி வச்சுட்டு தான் அனுப்புறாங்க. எனக்கு என்னவோ அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அங்கேயும் போய் எவனாவது படம் எடுத்துக்கிட்டு இருப்பான். நமக்கென்று பிரைவசி குறைந்து இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க தப்பி தவறி உங்க உறவினர் யாருக்காவது இல்ல, அது வேண்டாம், இப்ப நீங்க இங்க இருந்து ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்கன்னு வைங்க, உங்க மொபைலினுடைய அந்த ஜிபிஎஸ் எல்லாம் ஆன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க. இப்ப இந்த கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் சாப்பிடறோம்னு வைங்களேன். சாப்பிட்டு 3 நாள் கழிச்சு வந்த பிறகு உங்க கூகுள்ல இருந்து ஒரு செய்தி வரும், பிளீஸ் ரேட் அன்னபூர்ணா கோயம்புத்தூர். நான் அங்க போனேன்னு என் வீட்டுக்காரமாவிட்டே சொல்லலையேடா. நான் அதை ரேட் பண்ணி என்னடா பண்ண போறேன்? பிளீஸ் ரேட் அன்னபூர்ணா 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார்ன்றான். இப்ப நமக்கே புரியல. இனிமேல் மறைத்து செய்வது என்பது யாருக்கும் எதுவும் இருக்காது. பிரைவசி இஸ் டோட்டலி டேக்கன் அவே. இது வயதுல மூத்தவங்களே தடுமாறுகிற இடத்துல இளம் பிள்ளைகள் என்ன ஆகும்? அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரும் பயம் கூடவே வருகிறது. கல்வியில, வேலை வாய்ப்புல, மருத்துவத்துல தொழில்நுட்பம் ரொம்ப உதவுகிறது. போக்குவரத்துல உதவுகிறது, எல்லாத்திலையும் உதவுகிறது. சமூக கட்டமைப்புல உதவுகிறது. ஆனால் குடும்ப கட்டமைப்பு என்று வரும்போது இந்த தகவல் தொழில்நுட்பம் முன்பிருந்ததை விட கொஞ்சம் சீரழிவை கொண்டு வருகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. சொன்னாங்க போய் இறங்கினோடனே ஒரு சந்தோஷம் வருதுன்னு. எங்க தாத்தா பயணம் பண்ணி போயிருக்கிறார். எங்க தாத்தா ஒருத்தர் திருமங்கலத்துல இருந்து மதுரைக்கு வந்து காலேஜ் ஹவுஸ்ல காப்பி குடிச்சிட்டு போவாராம். அப்படி ஒரு பெரிய மனுஷன். குதிரை வண்டியில வருவாராம். சொல்லுவாங்க, நான் பார்த்தது இல்ல. காப்பி குடிக்கிறதுக்கு திருமங்கலத்துல இருந்து அந்த காலத்துல காலேஜ் ஹவுஸ்க்கு வருவாராம். அவர் வந்து காலேஜ் ஹவுஸ் வாசல்ல வந்து காப்பியில சீனி இல்லைன்னு எங்க பாட்டியை கூப்பிட்டு சொன்னதே இல்லை. அந்த அம்மாவும் இவர் எப்போ வருவாரோன்னு கேட்டதும் இல்லை. போனவன் வருவான்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்குத்தான் நாம் தொடர்புகளால் பதட்டத்தை அதிகம் அனுபவிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் உங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தா அந்த வீட்டுல இருக்கிறவங்க பதறாங்க, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. இது எல்லாத்தையும் விட வயதானவர்களை குறிவைத்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒண்ணு வச்சிருக்கான் பாருங்க. எனக்கு தெரிய சென்னையில ஒரு குடும்பம் 1,10,00,000 ரூபாய் இழந்திருக்கு. 1,10,00,000 வீட்டுக்காருக்கு தெரியாமலே அந்த அம்மாவை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி அனுப்ப வச்சுட்டாங்க. பேங்க்ல போய் அனுப்பியிருக்காங்க. யாரும் கேட்கவும் இல்லை. 3 நாள் அனுப்பியிருக்காங்க. ஒரு பைசா கூட திரும்ப வராது. அந்த குடும்பத்தின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. எவ்வளவு விரைவாக தொடர்பு கொள்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக ஆபத்துகளும் இருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கையை மனதில் வைத்துக் கொண்டு தகவல் தொழில்நுட்பத்தை பாராட்டுங்கள். சமூகம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் தனி மனிதர்களின் வாழ்க்கையில் சமூகத்திற்கு கிடைக்கிற நிம்மதி குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடியாகத்தான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. எல்லாரும் என்னை விட ரொம்ப படித்தவர்கள், அனுபவப்பட்டவர்கள். யோசித்து பாருங்கள். பிள்ளைகள் கையில் மொபைல் கொடுக்கறதை நிறுத்துங்க. ஸ்டீஃபன் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்தின் அதிபராக இருந்தவர். அவர் மனைவி இப்ப கும்பமேளால வந்து தாம் பேரை கமலான்னு மாத்திருக்காங்க. இந்தியா எனக்கு ரொம்ப நிம்மதி தருகிறதுன்னு நேத்து கும்பமேளாக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்டீஃபன் ஜாப்ஸோடைய மனைவி. அந்த ஸ்டீஃபன் ஜாப்ஸ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 10 வயது வரை எந்த கணினியையும் மொபைலையும் கொடுக்கவில்லை என்று நான் படித்திருக்கிறேன். அவர் ஆப்பிள்ல தான் உலகமே பேசிச்சு. ஆனா அவரு அந்த பிள்ளைகள் கையில கொடுக்கலன்னா மன வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். சிந்தனை பாதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அதனால உங்க பிள்ளைகளுக்கு மொபைல் கொடுக்காதீங்க. உங்க வீட்டுல மொபைலை அணைத்து விட்டு குடும்பத்துக்குள் இருக்கிற நேரத்தை
நீங்கள் உருவாக்கினால் உங்கள் குடும்பம் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன கட்டினதுக்கு மொபைல கட்டியிருக்கலாம்னு அந்த அம்மாவை திட்ட விட்டுறாதீங்க. வாணிபம் வளர்கிறது, வணிகம் செழிக்கிறது. ஆனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், முறை தவறிய தொடர்புகள், கொலை குற்றங்கள் எல்லாம் வருவதற்கு எனக்கு என்னவோ பெருகிவிட்ட தகவல் தொடர்பு தான் காரணம் என்றதை எச்சரிக்கையாக சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, சமூகம் வளர்கிறது ஆனால் குடும்பங்களில் உறவுகளில் இது நெருக்கடியை தருகிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.